எம்சி ஆர்கானிக்கு இனிய காலை வணக்கம். நான் உங்கள் கௌதமன். நம்ம கரூர் காக்காவடியில் கத்திரி செடி நடவு பண்ணியிருந்தோம். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருப்பீங்க. 55 நாள் நம்ம காய் எடுத்துன்னு சொல்லியிருந்தோம். இப்போ இன்றைக்கி 52 நாள் ஆகுது. 52 நாளில் பாருங்கள், முதல் காய் வச்சிருச்சு செடியில். அடுத்து பூக்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இந்த தோட்டத்தை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரெகுலராக பார்த்துட்ருப்பீங்க வீடியோஸு. செடிகள் பாருங்கள், மொத்தமாக நம்ம எல்லா செடியும் தான் சொல்லியிருந்தோம். ஒரு சில செடிகள் வளர்ச்சி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ மேலே செடிகள் வர்றப்போ ஓரளவுக்கு எல்லா செடிகளும் ஒரே மாதிரி வந்து சேர்ந்துடும். இப்போ இந்த செடிகள் பாருங்கள் எந்த அளவுக்கு 52 நாள் 53 நாள் ஆகுது. இந்த செடிகளோட வளர்ச்சி பாருங்கள், பூக்கள் எப்படி எடுத்துருக்குன்னு பாருங்கள். ஸோ 60 நாளில் நம்ம காய் பொறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக நம்ம இந்த வாரத்தில் காய் பொறிச்சிருவோம். பாருங்கள், இந்த குஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பூவெல்லாம் எப்படி எடுத்துருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், காய் வச்சிருச்சு. பூ எப்படி வச்சுருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம இதில் காய் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு சில காய்கள் இன்னும் ஒரு 5-6 நாளில் நமக்கு வந்துடும். பாருங்கள், எல்லா செடியிலையும் பாருங்கள் காய்கள் எப்படி இருக்குன்னு. அந்த செடியிலையும் பாருங்கள். ஸோ நம்ம வந்துட்டு இயற்கை முறையில் நம்ம கொண்டு வரப்போ முறையான இடுபொருட்கள் கொடுத்து தெளிவாக நம்ம செடியை கொண்டு வரணும். இலைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் விவசாயிகளுக்கு சொல்கிறது இதுதான். நீங்கள் கொடுக்குற இன்புட்ஸ் கரெக்டாக இருக்கிறப்போ உங்களோட செடியில் எந்த நோய் தாக்குதலும் இல்லாத செடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். நமக்கு ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கிறப்போ நம்ம எதிர்பார்க்காத விளைச்சலை நம்ம இந்த இயற்கை விவசாயத்தில் நம்ம பெற முடியும். இந்த மாதிரி வர தண்டு புழுக்கள் அந்த ஆரம்ப காலத்தில் ஒரு 50-60 நாள் இருக்கும். இதை நீங்கள் உடச்சி எடுத்துருங்க, அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பாகாது. கிளைகள் பாருங்கள், செடிகள் எப்படி கிளைகள் அடிச்சிருக்குன்னு. ஆரம்பத்துலேருந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறதுக்கு தெரியும் இந்த செடிகள் எப்படி பராமரிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு. இந்த மாதிரி இயற்கை முறையில் பண்ணுற விவசாயிகள் உங்களுக்கு சரியான இடுபொருட்கள் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் இருக்கணும். அதை வந்துட்டு நீங்கள் முறையாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம இதுக்கு ஃப்ளவரிங் கொடுக்க ஆரம்பிப்போம். காய்ப்புழு தான் நம்ம கன்சன்ட்ரேஷன். இதை பாருங்கள், இது பாருங்கள் செம்போரியான். இதுதான் செம்போரியான்னு சொல்கிறது. இப்போ தான் ஒரு பூச்சி நான் பார்க்குறேன். ஸோ இது மாதிரி இருக்கிறத நீங்கள் கவர்ந்து அழிச்சிடணும். இது மாதிரி தெரியணும், பூச்சி ஏன் வருது, அது என்ன பூச்சி அப்படின்னு தெரியணும். இது வந்துட்டு விட்டிங்கன்னா செடியை வந்துட்டு சேதாரம் பண்ணிடும். ஸோ நம்ம இதுக்காண்டி அடுத்த மருந்துகள் நேற்று கொடுத்துருந்தோம். இன்னும் அடுத்தடுத்து நம்ம கரெக்டாக செடிகளை கவனிக்கணும். முதல்ல பாருங்கள், தோட்டம் முழுக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். கத்திரி செடிகள் 55 நாள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் நம்ம இந்த செடிகள் நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். தோட்டத்தை நம்ம இன்னும் எப்படி மாற்ற போகிறோம். மிளகா அங்கே இருக்குது, நான் காமிக்கிறேன். அடுத்த வீடியோஸில் மிளகா காமிக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கை விவசாயம் புதுசாக வர்ற விவசாயிகளாக இருந்தால் நம்மளை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் நம்ம இலவசமாக கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.